தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். சென்னையில் வருமான வரித்துறை புயல் சென்னையில் மையம் கொண்டுள்ளது. விசாகன் ஐஏஎஸ், தமிழக டாஸ்மார்க் எம்டி, மேகநாதன் பண்ணாரியம்மன் சுகர்ஸினுடைய பழைய மிக சாதாரண ஒரு ஊழியர். மேகநாதன் ஜெயந்தி, அவர் வீட்டில் வருமான வரித்துறை பல ஆயிரம் கோடியை தேடி அங்கும் வருமான வரித்துறை சோதனை. இந்த ஆகாஷ் பாஸ்கர் சினிமா துறையில் பல நூறு கோடிகளை வாரி இறைத்த நபர் யார்? மிக சாதாரணமாக மருத்துவமனையில் பென்சுலின் ஊசி போடுவதற்கு 1000-500க்கு அல்லல் படுகிற மக்கள் வாழுகிற நாட்டில் பல ஆயிரம் கோடியை சினிமாவிலே வாரி இறைத்திருக்கிற இந்த ஆகாஷ் பாஸ்கர் கருணாநிதியினுடைய மகன் வயிற்று பேத்தியினுடைய மகளை திருமணம் செய்த மூகா முத்துவனுடைய பெயர் மகள் தேன்மொழியினுடைய மகளை திருமணம் செய்தவர். கருணாநிதியினுடைய குடும்ப வாரிசு. கருணாநிதியினுடைய, ஸ்டாலினுடைய, உதயநிதியினுடைய கள்ளப்பணம் அத்தனையும் பதுக்கி வைக்கப்பட்ட இடம்தான் ஆகாஷ் பாஸ்கர் வீடு. தேர்தலுக்காக பதுக்கி வைக்கப்பட்ட பணத்தில் சில பல கோடிகள் திரைப்படத்துறையில் பாலின வக்கிரங்களை வைத்து பணம் பண்ணக்கூடிய அந்த தொழிலில் இந்த மக்களுடைய வரிப்பணம், உழைக்கிற மக்கள் வேர்வை சிந்தி குடிக்கிற மக்கள் உழைத்து குடல் குண்டாமணி ஈரல் எல்லாம் அழுகி மரணத்தின் தருவாயில் கொடுக்கப்படுகிற பணம். தமிழன் சராசரியா 50 வயதுக்கு மேலே வாழவே முடிவதில்லை. எல்லாம் சீக்கிரம் செத்து சுண்ணாம்பாயிரம் குடிச்சு குடல் குண்டாமணியெல்லாம் வெந்து 1 கோடி வீடுகளில் 1 கோடி வீடுகளில் வட இந்திய கருக்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. மது குடிப்பவன் அத்தனை பேரும் இம்பார்ட்டன்ட். ஆண்மை இழப்பு நடக்கிறது. தமிழ் சமூகம், தமிழ் கலாச்சாரம், மரபணு மாற்றம் நடக்கிறது. இதெல்லாம் இந்த திராவிட ஆட்சியில்தான் இந்த அகோளம் நடக்கிறது. மிக சாதாரணமான ஒரு மோட்டார் கம்பெனி வைத்திருந்த இந்த ஆகாஷ் பாஸ்கருடைய அப்பா பாஸ்கர் இன்று பல ஆயிரம் கோடிக்கு சொந்தக்காரர். எப்படி நடந்தது இந்த அதிசயம், இந்த அற்புதங்கள்? திமுக ஆட்சியில் தேர்தலுக்காக கட்சிக்காரிடம் பதுக்கி வைத்தால் அவன் அந்த பணத்தை எடுத்துட்டு அப்படியே அதிமுகவுக்கு போயிடுறான். அதிமுக கொடுத்து வச்சா எடுத்துட்டு திமுக பக்கம் வந்துடுறான். இதுதான் எடப்பாடிக்கு நிலைமை, டிடிவி தினகரனுக்கு நிலைமை, சசிகலாவுக்கு நிலைமை. அடித்து கொள்ளையடித்த பணங்களை பூரா நீங்கள் பினாமிகளிடம் குடித்தா அந்த பினாமி அந்த பணத்தோட கட்சியே மாறிடுறான். இப்படி பல லட்சம் கோடி வேலைக்காரி சசிகலாவிடம் பணம் போச்சு. திமுகவினுடைய பணம் பல கோடி போச்சு. இதே போல நிலைமை தான் ஆகாஷ் பாஸ்கருடைய நிலைமை. இப்போ அடுத்து மேகநாதன் ஜெயந்தி, பண்ணாரியம்மன் சுகர்ஸில் சாதாரண ஊழியராக இருந்தவன் பல ஆயிரம் கோடிக்கு சொந்தக்காரன். நீங்கள் டிஎம்ஜி ஜெயமுருகன், பழைய டாஸ்மார்க் மந்திரி தங்கமணிக்கு நெருக்கமானவர். நீங்கள் 20 லட்ச ரூபா இப்போ ஒரு பார் லைசன்ஸ், நட்சத்திர ஓட்டலோ அல்லது தனியார் விடுதியில் பார் லைசன்ஸ் 20 லட்ச ரூபா மேகநாதனிடம் கொடுத்தால் 1 மணி நேரத்தில் கிடைக்கும். அதிமுக ஆட்சியிலையும் தங்கமணி மூலம் 1 மணி நேரத்தில் கிடைக்கும். இப்பொழுது திமுக ஆட்சியில் செந்தில் பாலாஜி வந்த பிறகு, முத்துசாமிக்கு போன பிறகு 1 கோடி ரூபாய் 1 மணி நேரத்தில் கிடைக்கும். ஆனால் பல பார் லைசன்ஸுக்காக பல பேர் பல லட்சங்களை வைத்து கொண்டு அலைகிறார்கள். நேரடியாக மேகநாதன் ஜெயந்திட்ட போங்க, அவர் தான் பல ஆயிரம் கோடிக்கு சொந்தக்காரர், சாதாரண நபர்.
டாஸ்மார்க்குக்கு கார்ட்டூன் பாக்ஸ் சப்ளை அவர் தான், பெரிய ஃபேக்ட்ரி வச்சுருக்கார். சாதாரண நபர் மேகநாதன் ஜெயந்தி. இப்போ அங்கே தான் வருமான வரித்துறை பரிசோதனை நடக்கிறது, பல ஆயிரம் கோடிகளை தேடி. அவர் தான் அத்தனை டாஸ்மார்க்குக்கும் 50,000 கோடிக்கும் தேவையான லேபிள் அவர் தான் சப்ளை, மூடி அவர் தான் சப்ளை, டூப்ளிகேட் மூடி அவர் தான் சப்ளை, ஒரிஜினல் மூடி அவர் தான் சப்ளை, ஒரிஜினல் லேபிள் அவர் தான் சப்ளை, டூப்ளிகேட் லேபிளும் அவர் தான் சப்ளை, ஹாலோகிராம் அரசனுடைய சுங்கத்தீர்வை ஹாலோகிராம் அது அவர் தான் சப்ளை. ஆக அரசுக்கு அவர் தான் சப்ளை, அரசு அவருக்கு சப்ளை, சப்ளை சர்வீஸ். இந்த மேகநாதன் 2 பெண்கள் சாதாரண ஊழியர், எம்பிபிஎஸ் அண்டு எம்டி, நல்லா இருக்கட்டும் 2 பொண்ணுகளும். ஒரு பொண்ணை கலெக்டர் கட்டி கொடுத்துருக்காரு இந்த மேகநாதன் ஜெயந்தி. இப்போ அவர் வீட்டில் ரெய்டு. விசாகன் மிக சாதாரணமாக நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த விசாகன் இன்று பல ஆயிரம் கோடிக்கு அதிபதி. 50,000 கோடி சாராய வியாபாரம், 50,000 கோடியில் 50,000 கோடியும் விசாகன் வழியாக வந்து போகிறது. எத்தனை அமைச்சர்களுக்கு பணம், எத்தனை அதிகாரிகளுக்கு பணம், எத்தனை அரசியல்வாதிகளுக்கு பணம், எத்தனை G2க்கு பணம், எல்லாம் விசாகன் வழியாக போகிறது. விசாகன் தான் 50,000 கோடியை கையாளுகிற ஒரு நபர். சாதாரணமாக படித்த இந்த நபர் 50,000 கோடிகளை கையாளக்கூடிய பதவியில் நீண்ட காலமாக இருக்கார் விசாகன் IAS. இப்போ விசாகன் மனைவியும் ஐஸ் பாதில் படுக்க வைக்கப்பட்டு இருக்கிறது. உற்றார் உறவினர் சொந்தம் மொந்தம் மச்சான் மாம எல்லார் வேலையும் பல ஆயிரம் கோடி சொத்து, பல 100 கோடி சொத்து. இதையெல்லாம் மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை தூங்கிக் கொண்டே இருக்கிறது. மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை. இப்போ பிஜேபிக்கு என்ன நெருக்கடி வந்ததுன்னா, எப்படியாவது திமுகவை தோற்கடிக்க வேண்டும், அதிமுக எடப்பாடியை முதலமைச்சராக்கணும். அதற்கு இந்த பணங்கள் யார் வழியாக பதுக்கப்படுகிறது? மணல் மாஃபியா எங்க, மது மாஃபியா எங்க? இருவர் மூலம் ஒரு தொகுதிக்கு 50 கோடி ரூபாய் என்று 200 தொகுதிக்கு பல ஆயிரம் கோடி 10,000 கோடி பதுக்கப்படுகிறது. இது எல்லாம் மதுவில் வரக்கூடிய பணம். துரைமுருகனிலிருந்து அவசரமாக அந்த மணல் துறை புடுங்கப்பட்டது. துரைமுருகன் லண்டனில் சொத்துக்களை வாங்கி வைத்திருக்கிறார். ஆனால் சொந்த தொகுதியில் ஜெயிக்கவே முடியல. இவரால் வளர்த்து விட்ட அத்தனை பேரும் இவரை குழிபறிப்பதற்கு தயாராக இருக்கிறான். கதிர் ஆனந்திடம் இருக்கிற சொத்துக்கள் பூரா ஒரே கையெழுத்தில் ஒரு நாள் வாங்கப்படும். அந்த காலமும் வரும், வராமல் போகாது. கொடுக்கிற நோக்கம் தெளிவானால் எடுக்கிற நோக்கம் வளராது. இது பட்டுக்கோட்டை பாட்டு. கண்டிப்பாக தானாக கொடுக்கிற காலம் வரும், இந்த மக்கள் எடுக்கிற காலமும் வரும். இவர்களெல்லாம் பல லட்சம் கோடிய இந்த மக்களுடைய வேர்வை ரத்தம், இந்த மக்களுடைய உழைப்பை சுரண்டி அயல் நாடுகளிலே பதுக்குகிறார்கள். பல ஆயிரம் கோடி வெளிநாட்டுக்கு போயிடுச்சு. அங்கே இருக்கிற எலான் மாஸ்க் போன்றவனெல்லாம் யாரா அவனுங்க 20,000 கோடி 30,000 கோடி 40,000 கோடியை தமிழ்நாட்டில் எடுத்துகிட்டு வந்து ஐரோப்பா நாடுகளில் தொழில் துவங்குவதற்கு அலைகிறார்கள். இந்த நபர்களை 5 வருஷத்துக்கு முந்தைய எங்கடா இருந்தாவனெல்லாம் 50 ஆண்டு காலமாக ஐரோப்பா நாடுகளிலே வியாபாரம் செய்த நபர்களெல்லாம் நீங்கள் மூளையில் இருக்கா. ஆக மேகநாதன் ஜெயந்தி, விசாகன் மனைவி, இப்படி பல பேர் இப்பொழுது ஆகாஷ் பாஸ்கர் கருணாநிதியினுடைய மூத்த புள்ள முத்துவினுடைய மகள் தேன்மொழியினுடைய மகளை திருமணம் செய்தவர். இப்படி திமுக தரப்பு ஆட்களிட பிஜேபி வேலையை ஆரம்பித்து விட்டார்கள். இந்த வேலை இனிமேல் வேகம் எடுக்கிற பொழுது திமுகவுடைய சப்த நாடிகளும் ஒடுக்கப்படும். திமுகவோட மிகப்பெரிய அறிவாளிகளோ இல்லை மிகப்பெரிய டெல்லி லாபிகளோ இல்லை. ஜெகத்ரட்சகன் அவரை காப்பாற்றிக்க முடியாமல் அலைகிறாரு, பொன்முடி அவரை காப்பாற்றிக்க முடியாமல் அலைகிறாரு. அதே போல் TR பாலு, ஜெகத்ரட்சகன் போன்றவர்களாம் தங்களை மட்டும் காப்பாற்றிக் கொள்வார்கள். மாப்பிளைய அதிகாரமிக்க இந்த 40 எம்பிக்கள் எப்படி காப்பாற்றணும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்.
பாஜக, பிஜேபி, ஆர்எஸ்எஸ், சங் பரிவார்கள் நீங்கள் 10 ஆண்டு கால திட்டத்தை 10 ஆண்டுகளுக்கு முன்பே போடுவார்கள். இதனுடைய விளைவு இவர்கள் அவர்களை எதிர்த்து நிற்கவே முடியாது. சங்கி கூட்டத்திற்கு முன்பு இந்த கருப்பு சட்டை சங்கிகள் நிற்கவே முடியாது. காரணம், திருடர்கள் காவல்துறையை பார்த்தா பயந்தே ஆகணும். திருட காக்கி சட்டையை பார்த்தா பயந்து ஓடணும். போதையில் இருக்கக்கூடிய போதை ஆசாமி காவல்துறையை பார்த்தா போதை தெளிஞ்சிடும். இது தமிழக வழக்கம். இதே நிலைமை தான் இந்த அமலாக்கத்துறை, ஐடி துறை, 2 துறைகளும் திமுகவை நீங்கள் சுற்றி சுற்றி சுழன்று இவர்களை மேகநாதன் ஜெயந்தி, விசாக மனைவி, ஆகாஷ் பாஸ்கருடைய குடும்பம், இதுவரை இந்த பணமெல்லாம் திமுக கொள்ளையடித்து சேர்த்த பணங்கள். இதையெல்லாம் மத்திய அரசு விழித்திருந்து முழித்து கொண்டு எடுத்துக்கொண்டு போகிறார்கள். திமுகவை எப்பாடுபட்டாவது தோற்கடிக்க வேண்டும். அதிமுக எடப்பாடியை எப்பாடுபட்டாவது முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைக்க வேண்டும். இதுதான் பிஜேபியினுடைய, ஆர்எஸ்எஸ்னுடைய தலையாய கொள்கை. இந்த தலையாய கொள்கையில் இன்று நடந்த விசாகன் IAS, மேகநாதன் பன்னாரியம்மன் சுகர்ஸனுடைய சாதாரண ஊழியர், ஆகாஷ் பாஸ்கர் திரைப்படத்துறையில் பல 100 கோடிகளை வாரி இறைத்த திமுகவினுடைய பணம், கருப்பு பணம். இந்த கருப்பு பணம் முத்துனுடைய மகள் தேன்மொழியினுடைய மகளை கட்டிய பேரன்தான் ஆகாஷ் பாஸ்கர். இந்த ஆகாஷ், மேகநாதன், விவேகன், இத்தனை பேரும் கூடிய விரைவில் தங்களுடைய ஒட்டுமொத்த பல கோடிகளை அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் கண்டிப்பாக கைப்பற்றுவார்கள். கைப்பற்றவில்லை என்றால் யாரிடம் சேர்த்திருக்கிறார்கள் என்பதை அப்புறவராக மாறுவார்கள். 2G ராஜா வழக்கில் ஆசீர்வாதம் ஆச்சாரி பிஜேபியில் சென்டர். அதுக்கு முன்பு ராஜாவுடைய உதவியாளர் இப்போ பிஜேபி உதவியாளராக மாறிட்டார். அதே போல இந்த 3 பேரும் திமுகவை காட்டி கொடுக்க போகிறார்கள். திமுகவினுடைய சரிவு ஆரம்பித்திருக்கிறது. பிஜேபி இப்பொழுது ஆட்டத்தை சிறிதாக ஆரம்பித்திருக்கிறார். இந்த ஆட்டம் மிக விரைவில் வேகம் எடுக்கும். பல ஆகாஷ் பாஸ்கர்கள், பல மேகநாதன் ஜெயந்தி, பல விவேகன் IAS இதில் மாட்டுவதற்கு பொறி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பொறி சரியான கன்னிவெடி பொறியாக இருக்கும். இந்த கன்னிவெடி பொறியின் மூலம் இதைவிட பெரிய திமிங்கலங்கள் எல்லாம் மாட்டுகிற பொழுது இவர்கள் அத்தனை பேரும் அப்புறவராக மாறிவிடுவார்கள். மிக சாதாரண நபரெல்லாம் பல ஆயிரம் கோடிய இந்த டாஸ்மார்க்கில் கள்ளப்பணமாக மக்களுடைய அந்த சாராயத்தை, மரணத்தை எதிர்நோக்கிற பல பேர் இருக்கான். கிட்னி போய், லிவர் போய், பல நோயாளிகள் மருத்துவமனையை நோக்கி வருகிறவர் அத்தனை பேரும் ஈரல் கெட்டு போய்விட்டது, சிறுநீரகம் கெட்டு போய்விட்டது. நேரடியான மொலாசிஸ், நேரடியான ஆல்கஹால் பதப்படுத்துவதும் இல்லை, பண்படுத்துவதும் இல்லை. பாட்டில் அடைப்பது பூரா அப்படியே சாராயம், எரிசாராயம். கரும்பு சாறிலிருந்து சுகர், கரும்பு ஆலைகளிலிருந்து எடுக்கப்படுகிற எத்தனால், மெத்தனால், எரிசாராயம் நேரடியாக மது பாட்டில்களாக மலிவு விலை மது குடிக்கிற அத்தனை பேரும் மரணத்தை நோக்குவதை தவிர வழி இல்லை. இத்தனை ஆண்டு காலம் இந்தியா சுதந்திரம் அடைந்த 75 ஆண்டு காலம் குஜராத்தில் மதுவே இல்லாமல் அந்த மாநிலம் பல மடங்கு முன்னேறி இருக்கிறது. ஆனால் இங்கு திராவிட அரசுகளை தூக்கி நிறுத்துவதற்கு மேகநாதன்கள் தேவை. போலி அட்டைப்பெட்டி கம்பெனி பல 100 கோடியில், போலி லேபிள் கம்பெனி, போலி மூடி கம்பெனி, அரசனுடைய சீராக போலி ஹாலோகிராம் லேபிள்,
இத்தனையும் அடிக்கிற மேகநாதன் ஜெயந்தி கம்பெனி இதையெல்லாம் அரசியல்வாதியினுடைய பைகளுக்கு கொண்டு செல்லுகிற 50,000 கோடியை கொண்டு செல்லுகிற இந்த விசாகன் ஐஏஎஸை ஐஸ் பாரில் வைத்து தான் விசாரிக்க வேண்டும். அவருடைய குடும்பமாக இந்த 1 கோடி பேர் மரணமடைவதற்கு கூடிய விரைவில் இவர்களுடைய வாழ்வு முடித்து வைப்பதற்கு இந்த விசாகன் கம்பெனியும் கருணாநிதி அண்ட் கம்பெனியும் தான் காரணம். ஆக இதற்கெல்லாம் விடிவு உண்டா என்ற கேள்வியோடு ராமதாசனுடைய நிலைமை ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது. ராமதாஸ் ஏறக்குறைய 70 மாவட்ட செயலாளர்களுக்கு அழைப்பு விடுத்து 7 பேர் கூட வரல. ராமதாசனுடைய அரசியல் பயணம் மிக வேகமாக வழுக்கி சறுக்கி ஒரு முடிவுக்கு வந்து கொண்டிருக்கிறது. ராமதாசனுடைய அரசியல் அத்தியாயம் ராமதாஸ் வாழ்ந்த காலத்திலே முடிவுக்கு வருகிறது. அதை இந்த வன்னியர் சமூக மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் அதிர்ச்சியான செய்தி. ஆக மாவட்ட செயலாளர்கள் அவர் அழைத்து 70 பேரில் 7 பேர் கூட வரவில்லை. இதன் மூலம் வன்னியர் சமூக மக்களை வளர்த்தெடுத்த இடஒதுக்கீட்டுக்காக 25 தியாகிகளை தன்னுடைய உயிரை தியாகம் செய்து தேக்குமர தேகங்களை தீக்கிரையாக்கி இறந்து போன அத்தனை பேருடைய ஆன்மா கண்டிப்பாக ராமதாஸ் என்ன செய்கிறார் என்று பார்த்து கொண்டிருக்கிறது. ராமதாசனுடைய அரசியல் பல்ஸ் குறைந்து கொண்டே இருக்கிறது. அது கூடிய விரைவில் அவர் இயற்கையை நேசிக்க தைலாவரம் தோட்டத்தில் இருக்கக்கூடிய 50 ஏக்கராவை அவர் இயற்கை விவசாயம் மாறப்போகிறார். அரசியல் முடிவுக்கு வந்து விட்டது. அது அன்புமணியிடம் சென்று அது நேராக வேல்முருகனிடம் செல்ல போகிறது. அதுதான் நடக்க இருக்கிறது, விரைவில் நடக்கும். இதை இன்று நடந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் ராமதாஸை புறக்கணித்து அத்தனை மாவட்ட செயலாளர்களும் அன்புமணியுடைய கட்டுப்பாட்டுக்கே போய்விட்டார்கள். ஆகையால் இனி ராமதாஸ் அவரே சமாதானப்படுத்தி கொள்கிறார். வன்னிய பெருவிழாவில் நடந்த அலர்ச்சி காரணமாக அவர்களுக்கு டயர்ட் ஆகிவிட்டார்கள், களைப்படைந்து விட்டார்கள். ஆகையால் வரவில்லை என்று. உண்மையாகவே உங்களுக்கு அரசியல் களைப்படைந்து விட்டது. உங்களுடைய அரசியல் கார்ப்பரேட் அரசியலாக மகனிடம் போய்விட்டது. பொட்டிகளை கொடுத்து அனுப்பினால்தான் மாவட்ட செயலாளர்கள் தைலாபுரம் பக்கம் வருகிறார்கள். ஆகையால் ராமதாசனுடைய அரசியல் வாழ்க்கை முடிவுக்கு வருகிறது. மகனுடைய அரசியல் வாழ்க்கை ஆரம்பிக்க போகிறது. நன்றி, வணக்கம்.